சமீபத்தில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு செல்லும்படியான ஒரு வாய்ப்பு வந்தது. ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட முதியவர்கள், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தால் துரத்தப்பட்டவர்கள், அவர்கள் பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்கு பேர பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் இந்த முதியோர் இல்லத்தில் தனிமையில் கிடக்கிறார்கள். என்னோடு கூட சகோதர சகோதரிகளும் சிறு பிள்ளைகள் கூட வந்திருந்தார்கள். அந்த சிறு பிள்ளைகளை பார்த்த உடனே அங்க இருக்கிற அந்த முதியோர்களுக்கு அவ்வளவு ஒரு ஆசை, என் பேரப்பிள்ளை போல இருக்கிறான், என் பேத்தி போல இருக்கிறான் என்று சொல்லி அவர்களை கொஞ்சுகிறத பார்த்து எவ்வளவு வேதனைப்படுகிற ஒரு காரியம். பெற்ற பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் அவர்களிடத்தில் பெற்றுக்கொண்டு அனுபவித்து, அவரிடத்தில் இருக்கிற சொத்துக்கள், அவர்களுடைய வருமானங்கள் எல்லாவற்றையும் உரிந்து எடுத்துவிட்டு இறுதியான நாட்களில அவர்களை அனாதை இல்லங்களில் கொண்டு வந்து விட்டு விட்டு போய் இருக்கிற காரியம். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து உதவிகளை செய்வோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். முதியவர்களை நேசிக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். காட் பிளஸ் யூ.